பொன்முடி சொத்து குவித்துள்ளதாக நீதிபதி கூறியுள்ள நிலையில் இன்று தண்டனை விவரத்தை உயர்நீதிமன்றம் அளிக்க உள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, 10 மணிக்கு பொன்முடி அவர்கள் புறப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாச்சு. இந்நிலையில் தற்போது அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். வருமானத்துக்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் சொத்து சேர்ந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோரை விடுதலை செய்த தீர்ப்பை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை இதைத் தொடர்ந்து இன்று அவருக்கு தண்டனை விவரங்கள் அறிவதற்காக இந்த தினம் நேரில் ஆஜராக பொன்முடி மற்றும் உள்ளிட்டோருக்கு உத்தரவிடப்பட்டது. அதன்படி இன்று காலை 10:30 மணிக்கு இந்த வழக்கில் தண்டனை விவரமானது வெளியாக உள்ளது. இதனை முன்னிட்டு அமைச்சர் பொன்முடி மற்றும் அவர் மனைவி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் வருகை இருக்கிறார்கள். தற்போது அவர்கள் வருகையை ஒட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 வாயில்களிலுமே பலத்த காவல்துறை பாதுகாப்பானதும் போடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த தண்டனை பொறுத்தவரை ஊழல் தடுப்பு சட்டப்படி குற்றவாளி அறிவிக்கப்பட்டுள்ள அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு 3 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை வழங்கும் பட்சத்தில் இருவரும் நேரடியாக சிறைக்கு செல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. குறைந்தபட்ச தண்டனையாக வழங்கப்பட்டாலும் கூட ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி அவர் அமைச்சர் பொன்முடி தன்னுடைய பதவியை இழக்க நேரிடும் என்றும் ஒரு தகவல் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் ஊழல் தடுப்பு சட்டத்தில் தண்டனை பெற்ற மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சிறைக்கு சென்றதும் இந்த வழக்கிற்கும் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொன்முடிக்கு எதிரான இந்த வழக்கில் குறைந்தபட்ச தண்டனையாக 3 ஆண்டுகளுக்கு மேல் என்பதால் அவருக்கு வழங்கப்படும் தண்டனை நிறுத்தி வைக்க முடியாத ஒரு சூழலும் நிலவுகிறது. எனவே இன்னும் இந்த வழக்கின் தண்டனை பொறுத்துதான் இந்த வழக்கில் அவரது தீர்ப்பானது வெளியிட்ட பிறகாக தள்ளி வைக்கப்படுமா அல்லது அவரது தண்டனை நிறுத்தி வைக்கும் கோரும் பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்த பிறகு அதன் தொடர்பாக அறிவிப்புகள் வெளியாகும். இன்னும் சற்று நேரத்தில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி சென்னை உயர்நீதிமன்ற வருகிறார்கள். இதனை முன்னிட்டு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காவல்துறை தரப்பிலும் சிஎஸ்எஃப் மத்திய பாதுகாப்பு படை தரப்பிலும் போடப்பட்டுள்ளது. ராஜலட்சுமி. கிருஷ்ணா, ஒருவேளை தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் நிலையில இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் அவர் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? இந்த தண்டனை விவரம் பொறுத்தவரைதான், அதாவது 3 ஆண்டுகளுக்கு மேல் அவருக்கு தண்டனை வழங்கப்படும் பட்சத்தில் அவரால் நேரடியாக உச்சநீதிமன்றம் செல்ல இயலாது. அதாவது அவருக்கு 3 ஆண்டுகளுக்கு கீழ் தண்டனை வைத்தால் தண்டனையை 15 நாட்கள் முதல் 30 நாட்கள் வரை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தரப்பு வைக்கலாம். இதனை நீதிமன்றம் ஏற்றால் மட்டுமே உச்சநீதிமன்றத்திற்கு சென்று இந்த வழக்கில் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைக்கலாம். அவ்வாறு மட்டுமே இந்த சாத்தியம். இல்லை என்றால் இது 3 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை வைத்தால் நிச்சயம் சிறை சென்ற பிறகு அவரால் நீதிமன்றத்திற்கு முன்னால் முறையிட்டு அவரால் மேல்முறையீடு செய்யப்படும். ராஜலட்சுமி. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு அளித்துள்ள நிலையில் அமைச்சர் பொன்முடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு அளித்துள்ள நிலையில் அமைச்சர் பொன்முடி உயர்நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகிறார். கடந்த 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான திமுக காலத்தில் அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் பொன்முடி மனைவி விசாலாட்சியும் சேர்க்கப்பட்ட நிலையில் வழக்கை விசாரித்த விழுப்புரம் உள்ளிட்ட சிறப்பு நீதிமன்றம் இருவரையும் விடுதலை செய்தது. இதனை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் இதனை விசாரித்த நீதிமன்றம் இருவரும் விடுதலை செய்யப்பட்டதை ரத்து செய்து இருவரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளித்த நிலையில் தண்டனை விவரங்களை இன்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிக்க இருக்கிறது. மேலும் அமைச்சர் பொன்முடி தற்போது உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் செந்தமிழ் வழங்க கேட்கலாம். செந்தமிழ், அமைச்சர் பொன்முடி அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டார். 10 மணிக்கு உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கிறதா பதிவு பண்ணியிருந்தீங்க. அங்கு உயர்நீதிமன்றம் சுற்றி பலத்த பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோரை விடுதலை செய்த தீர்ப்பை ரத்து செய்து
சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதற்கு பின்னதாக இந்த ரத்து செய்த தீர்ப்பளித்ததற்கு பிறகாக சென்னை உயர்நீதிமன்றம் தண்டனை விவரங்களை இன்று அறிவிப்பதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அதன் காரணமாக டிசம்பர் 21ஆம் தேதியான இன்று அவர் 10 மணி அளவில் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போலவே நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆவின் நுழைவாயில் வழியாக அவர் உள்ளே சென்றிருக்கிறார். ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காலை முதலே அவருடைய சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். ஏராளமான தொண்டர்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய புடைசூழ அவர் நீதிமன்றத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். தற்போது அவருடைய வாகனமானது ஆவின் நுழைவாயிலாக உள்ளே சென்றிருக்கிறது. 10 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம், அதாவது 9:15 மணிக்கு அவருடைய வீட்டில் இருந்து அவர் கிளம்பியிருக்கிறார். தற்போது ஆவின் நுழைவாயிலை அடைந்திருக்கிற அவருடைய வாகனத்துக்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி. செந்தமிழ், தண்டனை விவரங்களை உயர்நீதிமன்றம் அறிவிக்க இருக்கிறது. இந்நிலையில் பொன்முடி தரப்பில் தண்டனை நிறுத்தி வைக்க ஏதேனும் வாதங்களை முன்வைக்க வாய்ப்பிருக்கா? குறிப்பாக ஏற்கனவே இந்த வழக்கானது 2011ஆம் ஆண்டு தொடரப்பட்ட போது விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை பதிவு செய்த போது வழக்கை சிறப்பு நீதிமன்றம் விசாரித்திருந்தது. அதற்கு பின்பாக பொன்முடியினுடைய மற்றும் அவருடைய மனைவி தரப்பில் 2016ஆம் ஆண்டு விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு மேல்மனு தாக்கல் செய்யப்பட்டு அதன் காரணமாக விடுதலை செய்து அந்த மனுவும் ஏற்கப்பட்டு 2016ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அதற்கு பிறகாகத்தான் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய போலீசார் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். அதன் காரணமாகவே மேல்முறையீட்டு வழக்கை நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்திருந்தார். லஞ்ச ஒழிப்பு தரப்பில் மட்டும் இந்த வழக்கில் வருமான வரி கணக்குகள், சொத்து விவரங்கள், வங்கி கணக்கு விவரங்கள் உட்பட 39 சாட்சிகள் இதுவரை மிக அழுத்தமாகவே தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு பொன்முடி தரப்பில் மனைவியினுடைய வருமானத்தை பொன்முடியின் வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கிட்டிருப்பதாகவும், பொன்முடியின் மனைவிக்கு சொந்தமாக 110 ஏக்கர் விவசாய நிலம் இருப்பதாகவும், தனியாக வர்த்தகம் செய்ததாகவும் இவற்றை புலன் விசாரணை அதிகாரிகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் வாதிட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட காலகட்டத்தில் பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை எந்த ஆதாரங்களும் இல்லை என்று வாதிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தோம் என்றால் மிக அழுத்தமான வாதங்களை பொன்முடி தரப்பில் இருந்து வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே அவருடைய மனைவியினுடைய சொத்து கணக்கை இவருடைய சொத்தின் பேரில் சேர்த்து வழக்கு பதியப்பட்டிருந்ததாகவும் இவருடைய தரப்பில் ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்து தீர்ப்பு தேதி இன்றைக்கு குறிப்பிடாமல் ஏற்கனவே தள்ளி வைக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிபதி ஜெயச்சந்திரன் இன்றைக்கு தீர்ப்பளிக்க இருக்கின்றார். குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய வருமான வரி கணக்கு அடிப்படையில் வழக்கில் இருந்து எவ்வளவு எடுத்துக்கொள்ள முடியும் என்று பார்த்து விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்து இருப்பதாக அன்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த முழுமையான விவரங்கள் தெரிய வேண்டும் என்றால் நீதிபதிகள் அமர்ந்து அவர்களுடைய விவாதங்களை முழுமையாக கேட்டிருந்த பின்னர் தான் இந்த சொத்து விவரங்களுடைய பட்டியலும் முழுமையாக முதலில் வெளிவரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி. செந்தமிழ், விவரங்களுக்கு நன்றி. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு சற்று நேரத்தில் தண்டனையானது உயர்நீதிமன்றம் அறிவிக்க உள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இன்றைய இதுல தண்டனை விவரங்களை மட்டும் சென்னை உயர்நீதிமன்றம் அளிக்க இருக்கிறதா அல்லது அவர்கள் தரப்பு வாதங்களையும் கேட்க இருக்கிறதா? 2 பேர் தரப்பு வாதங்களையும் கேட்க இருக்கிறாங்களா? நிச்சயமாக வருமானத்துக்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக வரப்பட்ட வழக்கில் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோரை விடுதலை செய்த தீர்ப்பை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதன்படி இன்று நேரில் ஆஜராக தண்டனை விவரங்கள் பற்றி தெரிவிப்பதற்காக அவர்கள் இருவரையுமே நேரில் ஆஜராக சொல்லி நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்திற்குள்ளாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்ற நுழைவாயிலில் தற்போது வந்திருக்கிறார்கள். நீதிமன்ற அறையில் தற்போது காத்திருக்கிறார்கள். சரியாக 10:30 மணிக்கு நீதிமன்றம் தொடங்கிய பிறகாக முதல் வழக்காக வேறொரு வழக்கு எடுக்க உள்ளது. அதன் பிறகு 2வது வழக்காக தான் அமைச்சர் பொன்முடியின் தண்டனை விவரம் தொடர்பான தீர்ப்பானது வர இருக்கிறது. பிறகு
அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தண்டனை விவரம், அதாவது எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை தொடர்பான விவரங்கள் இருந்த பிறகுதான் அவர் அந்த வழக்கில் இந்த தீர்ப்பை ஒத்திவைக்க வேண்டும் அல்லது தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் வைக்கப்படும். ஏனென்றால் அவர்கள் இருவரையுமே நேரில் பார்த்த பிறகு நீதிபதி அவரிடம் கேட்பார், இவ்வாறாக தங்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படுகிறது, இந்த வழக்கில் தீர்ப்பானது வழங்க உள்ளது அப்படி என்று கூறும்போது அவர்கள் தரப்புக்கு இன்னைக்கு என்ன கோரிக்கைகள் என்று கேட்கப்படும். அவர்கள் தரப்பில் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற போன்ற பல்வேறு கோரிக்கைகள் வைக்கலாம். அதன்படியாக தண்டனை நிறுத்தி வைக்க கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்று மேல்முறையீடு செய்யப்படும். அந்த மேல்முறையீட்டில் இடைக்கால தடை வாங்கினால் மட்டுமே அவரது இந்த தண்டனையானது நிறுத்தி வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை என்றால் அவருக்கு 3 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை வழங்கும் பட்சத்தில் நேரடியாக அவருக்கு வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு இங்கிருந்து அவர் கைது செய்யப்படுவார். நேரடியாக புழலுக்கு சென்று அதுக்கு சிறை அழைக்கப்படுவார். அல்லது 24 மணி நேரம் டைம் கொடுத்து இங்கிருந்து நேரடியாக அவர் விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் சென்று அங்கு ஆஜராகவும் நீதிபதி உத்தரவிட வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீதிபதி வழங்கக்கூடிய தண்டனை விவரம் பொறுத்தே அனைத்து வழிகாட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி. கிருஷ்ணா, ஒருவேளை தண்டனை நிறுத்தி வைக்கும் பட்சத்துல உச்சநீதிமன்றத்தை பொன்முடி நாட வாய்ப்பு இருக்கிறதா பதிவு பண்ணிருக்கீங்க. இந்த நிலையில அமலாக்கத்துறையின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும்? நிச்சயமாக ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆனது அவர்கள் நடத்திய இந்த மேல்முறையீடு வழக்கில் தான் பொன்முடிக்கு குறிப்பாக 69% மேலாக அவர் சொத்து சேர்த்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டு அதை நிரூபிக்கப்பட்டுதான் இந்த தண்டனையானது தற்போது பொன்முடி அவர் மற்றும் அவரது மனைவி விசலாட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்தவரை அவர்களுக்கான கடமை முடிந்தது. இதை தொடர்ச்சியாக இவர்கள் தொடர்ந்து மேல்முறையீட்டால் மட்டுமே அவர்கள் தரப்பு வாதங்களும் அங்கே உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்படும். அங்கு வரக்கூடிய தீர்ப்பை பொறுத்து உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுமா அல்லது தீர்ப்பு தொடருமா என்பது வெளியாகும். எனவே உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் தரப்பு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தால் மட்டுமே மீண்டும் சிறைக்கு செல்வதை தடுக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இல்லை என்றால் நேரடியாக சிறை சென்ற பிறகு அங்கிருந்து உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடானது செய்யப்படலாம். அங்கு செய்யப்பட்ட பிறகு அந்த வழக்கில் இடைக்கால தடை வாங்கினால் மட்டுமே அவர் எந்த போதிலும் அமைச்சராக பொன்முடி நீடிப்பார் என்பது சந்தேகமே. ஏனென்றால் அவர் தண்டனைக்கு விதிக்கப்பட்டு உறுதியான பிறகாக அமைச்சர் பதவியானது தற்போது பறிபோகும் என்று நிச்சயமாக உறுதி செய்யப்படுகிறது. தண்டனை விவரம் பொறுத்து அவரது அப்பீல், அதாவது மேல்முறையீடு அல்லது சிறை தண்டனையானது நிறுத்தி வைப்பது உள்ளிட்ட அனைத்துமே தற்போது நீதிபதி 10:30 மணிக்கு வருகை தந்த பிறகு தெரிய வரும். கிருஷ்ணா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.